வணக்கம். இன்றைக்கி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் ஒன்று புதுசாக பார்க்க போகிறோம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காலை. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்கள். கண்ட்ரோல் ரூம். இங்கே ஒரு ஆக்சிடெண்ட், ஸ்பாட்லேயே 2 பேர் இறந்துருக்காங்க. எந்த இடம், லொக்கேஷன் சொல்லுங்கள். இங்கே தான், இங்கே தொட்டிமலை அடிவாரத்தில். சரி, ஓகே, அங்கேயே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பெட்ரோல் வர வரலையும் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். சரி, சீக்கிரம் வாங்க. அடுத்த காட்சி, போலீஸும் அங்கே வந்து நிற்க, பின்னாடியே பெட்ரோல் வண்டியும் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர், யோ ஏட்டு, இங்கே வாயா. என்னையா அங்கே அவ்வளோ கூட்டம்? சார், ஆக்சிடென்ட் சார், 2 பேர் ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க சார். யோ, அது தெரியுதுயா, அங்கேயே அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. கூட்டத்தை கிளியர் பண்ணு. இதை பண்ணிடுறேன் சார், இதை பண்ணிடுறேன். பண்ணு. ஏம்மா கிளம்புமா, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்பு. ஐயா கிளம்புங்க. தம்பி, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பு. டேய் கான்ஸ்டபிள், தம்பி, டேய் இங்கே வா. இன்ஸு கத்துறாரா, சீக்கிரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடு. அந்த ஃபோட்டோகிராஃபர் எங்கே, ஃபோட்டோ எடுக்கிறவர். ஏட்டையா, சொல்லுங்கள். யோ, எங்கேயாவது போய் கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது விட்டு எங்கள் தாலே ஏன் இருக்கிறீங்க? போய் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, மார்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. சரிங்க கிளம்புறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறவரும் அதை போய் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே இருந்த கான்ஸ்டபிள், டே தம்பி, நீ தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணியா? சார், இல்லை சார். கிளம்பு. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓடு. ஐயா பெரியவரே, சீக்கிரம் கிளம்புங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயா பெரியவரே, உங்களை தான். ஏட்டையா, என்னப்பா? இந்த பெரியவர் அழுந்துக்கிட்டு இங்கேயே நிற்கிறாருங்கய்யா, கிளம்பல, போக மாட்டேங்கிறாரு. இதோ வரேன். ஐயா பெரியவரே, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இறந்தவங்க யாராவது? என்ன பெரியவரே? தம்பி, இந்த பெரியவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, நீ போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அவரையும் கூப்பிட்டு வா. இதுக்கு நடுவில் இன்ஸ்பெக்டர், இந்த ஆக்சிடெண்ட்டை முதல்ல பார்த்தவங்க யார்? சார், அது இருக்கார் இல்லை சார், அவர் தான் சார், வர சொல்லுங்கள். அண்ணா இங்கே வாங்க சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் அதை முதல்ல பார்த்தீங்களா? ஆமாம் சார். எப்போ பார்த்தீங்க? சார், ஒரு 5:30 இருக்கும் சார். ஜாகிங் வந்துகிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்தே பார்த்தேன் சார். ஆக்சிடெண்ட் மாதிரி தெரிஞ்சுது, அதான் சார் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, ஓகே. தம்பி, இவர்கிட்ட அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிவிட. இங்கே அடிப்பட்டவங்க யாருன்னு ஏதாவது ஐடி தெரியுதா? சார், எதுவும் தெரியலைங்க சார், இனிமேல் தான் சார் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கணும். சரி, ஓகே. சார், சொல்லுங்க ஏட்டையா. சார், அந்த பெரியவர் ஒருத்தர் அழுதுகிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார், அவர் என்னன்னு தெரியலைங்க சார், நீங்கள் வந்து கொஞ்சம் கேளுங்களேன். யோ, இதை கூட விசாரிக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் நானே வரணுமா? சார், அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் சார். சரி, இதோ வரேன். ஐயா பெரியவரே, யார் நீங்கள்? உங்கள் பேர் என்ன? முத்தையா சார். முத்தையாவா? இங்கே இறந்துருக்கிறவங்க உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். சரி. ஏட்டையா, இவரை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் போங்க. கான்ஸ்டபிள், நீ பாடியெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டு நேராக ஜிஹெச் போய்ட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லிவிடுங்க, சரியா? சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். ஏட்டையா, நீங்கள் அவரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஸ்டேஷன் போங்க. நான் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு நேராக நான் வரேன். சரிங்கய்யா, சரி வாங்க. அடுத்த காட்சி, நிகழ்காலம். ஏய் தர்ஷனா, சொல்லு கோபி, பீச் போகலாமா? நான் வரல. ப்ளீஸ்ப்பா, பீச் போயிட்டு வரலாம் ப்ளீஸ். நான்லாம் வரமாட்டேன். ப்ளீஸ்ப்பா, ஏன்பா இப்படி சொல்கிற? நான்லாம் வரல. யார் போகிறீங்க? நீ நானும் மட்டும். நான் உன் கூடலாம் தனியாக வரமாட்டேன். என்னப்பா? வேணா நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸா? சரி, கூட்டிகிட்டு வா. எப்போ போகிறோம்? சண்டே போகலாம். சண்டேலாம் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே விட மாட்டாங்க, நான் வரல. வீட்லையா? ஹாஸ்டலில் தானே இருக்க? இருந்தாலும் ஹாஸ்டல்லேருந்து வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன தர்ஷனா இப்படி சொல்கிற? உங்கள் ஹாஸ்டல்லேருந்து வெளியே விட மாட்டாங்கன்னா நம்புற மாதிரியா இருக்குது. நான் வரல. சரி, நீயும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரியா? ஏன் ஃப்ரெண்ட்ஸையா? என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தால் நம்ம 2 பேரும் எப்படி தனியாக இருக்க முடியும்? அதுக்காக தான் நான் கூப்பிட்டு வர சொல்கிறேன், நீ கூப்பிட்டு வா. என்ன தர்ஷனா, என்ன கோபி? சரி, நான் கூப்பிட்டு வரேன்.
நான் ஜித்ரேவும் இப்ராஹிமையும் கூப்பிட்டு வரேன், என்ன சொல்கிறேன்? சரி ஓகே, நீ யாரை கூப்பிட்டு வர போகிற? அது எதுக்கு உனக்கு? நான் யாரை வேணாலும் கூப்பிட்டு வருவேன். இல்லை கேட்டேன். சரி, சண்டே மார்னிங் 8 o'clock. 8 o'clock-ஆ? 8 o'clock-லாம் வர முடியாது. ஏன் தர்ஷனா? 8 o'clock-லாம் விட மாட்டாங்க. 10:30 11 o'clock மேலே தான் எங்கள் ஹாஸ்டல்லேருந்து வெளியவே அலௌடு. சரி ஓகே, 12 o'clock பீச் இருக்குது, பீச்சில் இருக்கிற மாதிரி போகலாம், என்ன சொல்கிற? சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நீட்டு இருக்க. சரி சரி சரி, நீ கூட்டு வா, பார்க்கலாம். அடுத்த காட்சி நிகழ்காலத்தில் வேறொரு முனையில். ஹலோ, யார்? அக்கா, பவுட்ரு வேணுங்க்கா, கிடைக்குமா? ஏய், யாரா நீ சம்பா பையில, ஃபோனை வைடா. அக்கா பவுட்ரு வேணுங்க்கா. இதை ஃபோன்லையா கேட்ப? வைடா ஃபோனை, இருக்கு வா. சரிக்கா, வரேன். ஃபோனை வைடா பரதேசி. ஏற்கனவே அந்த போலீஸ்காரன் என்னை நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேற ஃபோன் பண்ணி இந்த சிம்மை மாற்றணும் முதல்ல. யோ, உனக்கு என்ன வேணும்? பவுடரா பொட்டலமா? அக்கா பொட்டலம் தான்க்கா. இந்தா கொடி, 500 கொடு. அக்கா எனக்கா ஒரே இலை தான் இருக்குது. ஏய் என்னடா, அவ்வளோதான் வரும், வேணா எடுத்துகிட்டு போ, இல்லைனா கிளம்பு. இல்லைக்கா, ஒரே இலை தான் இருக்குது, 500 ஏய் கிளம்புடா. முளைச்சி 3 இலை விடல, ஒரு இலை இருக்குது, 2 இலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். போடா. அதுக்குள்ளே எவன்டா ஃபோன் பண்ணுறவன்? ஹலோ அக்கா. என்னடா, ஏறா அக்கா, கொஞ்சம் பெரிய விஷயம். ஏய் ஃபோனை கட் பண்ணி, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃபோன்லேருந்து அந்த நம்பருக்கு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கள், யார்? அக்கா, கொஞ்சம் பெரிய கையே, ஒரு 50,000 ரூபாய்க்கு சரக்கு எதிர்பார்க்குது, முடியுமா? என்ன சரக்கு? பவுடரா பொட்டலமா? அக்கா பவுட்ரு தான். 50,000 ரூபாய்க்குனா எவ்வளோடா கிடைக்கும்? ஒரு 100 கிராம் கிடைக்கும். என்னக்கா இவ்வளோ சொல்கிற? ஆமாண்டா, ஒரு 150 கிராம் தரலாம், அவ்வளோதான். சரிக்கா, நான் ஆளை கூப்பிட்டு வரேன், எப்போ வரட்டும்? நானே உனக்கு இந்த நம்பர் கூப்பிட்றேன், ஃபோனை வை. அக்கா கண்டிப்பாக கிடச்சிடும்ல? ஃபோனை வைடா, நான் கூப்பிட்றேன். சரிக்கா. அடுத்த காட்சி வேறொரு முனையில். ஹலோ சார், சொல்லுங்கள், என்ன நடக்குது அங்கே? சார் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஏய் இவ்வளோ லேட் ஆகுது, கூடிய சீக்கிரம்னு எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருப்பேன் சார்? அது என்ன சாதாரண விஷயமா சார்? ரொம்ப சிக்கலாக இருக்குது சார். ஏதாவது ஒரு முனையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எப்போ முடியும்னு மட்டும் கரெக்டாக சொல்லு சார். முடிச்சிடலாம் சார், கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன அமௌண்ட்டா? இப்போ தானே 25 lakhs கொடுத்தேன் சார். என்ன சார் நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட்லாம் 25 கோடி ஆனாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. சரி ஓகே, எவ்வளோ வேணும்? ஒரு 50 ரூபா போடுங்க சார். 50 ரூபாயா? 50,000மா? இதை போட்டு விட்றேன் சார். என்ன சார், 50 லட்சம் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகம் சார். நீங்கள் கேட்ட பொருள் அதை விட அதிகம் சார். சரி நான் போட்டு விட்றேன். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடு. என்ன? முடிச்சிடலாம் சார், நீங்கள் அமௌண்ட் மட்டும் செட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு 2 days உங்களுக்கு என்ன எதுன்றது சொல்கிறேன். சரி, வந்துருச்சா இப்போ? சார் 25 தான் வந்திருக்கு. 25 வந்திருக்கு, இன்னும் 25 இன்னும் ஒரு 1/2 hour வரும். சீக்கிரம் முடிச்சு விடு. சரிங்க சார், முடிச்சிடலாம் சார். அப்புறம் மறுபடியும் கால் பண்ணவா? இல்லை நான் போட்டுருவேன். வேறு ஒரு அக்கௌண்ட் சொல்ல, நான் போட்டு விட்றேன். சரிங்க சார், நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன், அந்த நம்பருக்கு போட்டுருங்க. சரி ஓகே. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காட்சியும் தற்போதைய காலத்தில் 3 காட்சிகள். அதாவது போதைப்பொருள் விற்கும் ஓர் பெண்மணியும், கல்லூரி காதலுடன் மாணவர்களும், ஒரு பெரிய பொருளை எதிர்பார்த்திருக்கும் ஒரு பெரிய தலைக்கட்டும். இதுபோன்று 4 காட்சிகள் கொண்டு இக்கதை தொடரும். நன்றி, வணக்கம்.